நேர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் அவர்கள் 5ஆம் தேதி, அதாவது நேற்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதே போல் பேசியிருந்தாரு. செய்திகள் வழியாக, விவாதங்கள் வழியாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. விவாதங்களில் சொல்ல முடியாத விஷயங்களை வழக்கம் போல் நம்ம இந்த பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. செங்கோட்டையன் எதற்காக இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தாரு? அதிருப்தியில், ஆமாம் அதிருப்தியில் இருக்காரு. ஆனால் அந்த அதிருப்திக்கான காரணங்கள் எல்லாரும் சொல்லுவது போல அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் தானா? அப்படியெனில் ஏன் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து இவ்வளவு நாட்களாகி சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 8 மாதங்கள் தான் இருக்கு, ஏன் இப்போ ஓபன் பண்றாரு இந்த விஷயத்தை அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோவுக்குள்ள போகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்தே அதிமுகவில் பயணிக்கக்கூடிய ஒரு நபர். கடந்த முறையும் ஒரு சில மாசங்களுக்கு முன்பாக அதிருப்தியை பதிவு பண்ணியிருந்தாரு. அந்த முறையே அவர் மீது ரொம்ப எதிர்பார்ப்பு கிளம்பிச்சு. டெல்லி போனாரு, நிர்மலா சீதாராமன் அவர்களை, மத்திய நிதி அமைச்சர் அவங்களை சந்திச்சாரு, வந்தாரு. ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா எதுவுமே பேசல. ஏதாவது பேசுவாரு, அதிருப்தியை பதிவு பண்ணுவாரு, ஏதோ விஷயத்த சொல்ல போறாரு, அடுத்த பிளவா இது இல்ல அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இது அமையுமா அப்படின்னு பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனா அவர் எதையுமே பூர்த்தி பண்ணல. கடந்த முறை அதிருப்தி கிளம்பினப்ப ரொம்ப அமைதியாவே கடந்து போனார். ஏன்னா சட்டமன்றத்துல போய் சபாநாயகர் அவர்களை தனியா சந்திச்சு பேசினாரு. அதிமுகவுல இருந்து ஒதுங்கி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. எடப்பாடி அவர்களுடைய அந்த கூட்டத்திலையும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்துல கலந்துக்கல, ஒதுங்கிட்டே வந்தாரு. அதிமுக நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கல. இவ்வளவு அதிருப்திகளை பதிவு பண்ணாரு. அங்கேயே கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த 2 கட்சி நிகழ்வுகளை மேடையில் ஏறி பேசும்போது என்ன சொன்னாருன்னா, என்னை சோதிச்சு பார்க்காதீங்க, எனக்கு பல வாய்ப்புகள் வந்துச்சு, அதிமுக அவருக்காக தொடர்ந்து பயணிக்கக்கூடியவன், என்ன சோதிச்சு பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. இதெல்லாம் எதிர்பார்த்து பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தா பூஜ்யமாயி புஷ்ன்னு அவரு திரும்ப அவருடைய வேலைகளை ஆரம்பிச்சாரு. அதாவது அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னே அந்த பிரச்சனை முடிவு பெற்றது. மீண்டும் அதே போல ஒரு அதிருப்தியை சில தினங்களுக்கு முன்பு பதிவு பண்ணியிருந்தாரு. அன்றைக்கு பதிவு பண்ணும்போது தெளிவாக என்ன சொன்னார் அப்படின்னா, நான் 5ஆம் தேதி மனம் விட்டு பேச போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இடையிலேயே செய்தியாளர் சந்திப்பெல்லாம் நடந்தப்போ கேள்விகள் கேட்கும்போது எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க, 5ஆம் தேதி பதில் சொல்றேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொன்னார். சரி, என்னதான் சொல்ல போறாரு அப்படின்னா, ஆல்ரெடி எல்லாரும் பேசிட்டு இருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணைப்பு குழு அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலையும் நடைபெற்று கொண்டிருந்த அந்த முயற்சியை தான் தான் முன்னெடுப்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனா இதுல பல்வேறு விஷயங்கள் பார்க்கப்பட வேண்டிய, உற்று நோக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பேச போறோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆர் அவர்களும் சரி, ஜெயலலிதா அம்மா அவர்களும் சரி, அவங்க 2 நபர்களையுமே மிக கேவலமாக விமர்சிச்ச, அவங்களுக்கு எதிராக படு மோசமான செயல்களில் ஈடுபட்ட நபர்களை கூட நேரடியாக அவங்களது இல்லத்திற்கே சென்று அழைத்து, வாங்க, கட்சி தான் நமக்கு முக்கியம், கட்சி வெற்றி பெறணும், நம்மளா ஒன்னா இருக்கணும், ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு அழைத்துட்டு வந்தவங்க அவங்க தலைவர்கள். அவங்க வழியில நம்ம செயல்படணும், அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக உருவானாதான் வெற்றி சாத்தியமாகும், இல்லை என்றால் அது வரைக்கும் திமுக தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கும், திமுகவினுடைய வெற்றிக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து இது போல செயல்படுகிறார், மறைமுக கூட்டணியில செயல்படுகிறார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எடப்பாடி அவர்கள் கட்சியை ஒன்றிணைக்கும் வரை ஏழும் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் செங்கோட்டையன் அவர்கள் வச்சிருக்காரு. இந்த நிகழ்வு நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய அந்த கோபிச்செட்டிப்பாளையம் அவருடைய இல்லத்துல இருந்து கிளம்பி அந்த அலுவலகத்திற்கு, அதிமுக அலுவலகத்திற்கு அவர் வராரு. அவர் மாவட்ட செயலாளராகவும் இருக்கார் இல்லையா. இதுக்கு முன்பாக கோபிச்செட்டிப்பாளையத்துல நடந்த இந்த மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணத்துல, கோபிச்செட்டிப்பாளையம் தன்னுடைய தொகுதியிலேயே நடந்த அந்த சுற்றுப்பயணத்துல செங்கோட்டையன் அவர்கள் கலந்துக்கவே இல்லை. இது ஒரு பேசுபொருளாக மாறியது. கலந்துக்கலையா, இல்ல அவருக்கு அழைப்பு இல்லையா, அவர் மறுக்கப்பட்டார், ஒதுக்கப்பட்டாருங்கிற குற்றச்சாட்டை செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தரப்புல இருந்து வச்சாங்க. அது அபிஷியலா அது பேசுபொருளாகல அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதற்கு பிறகு இப்ப ஈரோடு பக்கம்லாம் ஈரோடு, திருப்பூர்லாம் போக போறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ இந்த ஒருங்கிணைப்புக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கொள்ளலை அப்படின்னா, இந்த சுற்றுப்பயணத்துல நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்றார். இப்போ உங்களுடைய சொந்த தொகுதியில நடந்த சுற்றுப்பயணத்திலே நீங்க கலந்துக்கலையே, வெளியில நீங்க மாவட்ட செயலாளராக இருந்தா கூட ஈரோடு, திருப்பூர் அந்த பகுதியில் கலந்துக்கல அப்படின்னா அது பெரும் ஒரு இம்பாக்டை கொடுக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி.
சரி, இதை தாண்டி நீங்க வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்க போறீங்க, இந்த மாதிரியான கோரிக்கைகளை தான் வைக்க போறீங்க அப்படின்னா கேஷுவலாவே இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தியிருக்கலாம். இல்ல முதல் நாளே பேசியிருக்கலாம். ஏன் வந்து ஒரு 5 நாள் ஒரு ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் கெடு குடுத்து, இந்த டைம்ல இங்க வாங்கன்னு வந்து தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு அழைப்பு குடுத்து, ஏன் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியா அத நடத்தணும்? தன்னுடைய பலத்த காட்டுவதற்கான ஒரு முயற்சியாக செங்கோட்டையன் அவர்கள் இத பயன்படுத்தியிருக்கார். அப்படிங்கிறதும் தான் ஒரு மிக பெரும் அரசியல் பார்வை பெற்றிருக்கு. நேற்றைக்கு காலையில 6 அதாவது 9, 9:30க்கு தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும். மனம் திறந்து செங்கோட்டையன் அவர்கள் பேச போறார் அப்படிங்கிற அறிவிப்பு அவருடைய ஆதரவாளர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட, காலை 5:30 6 மணியிலிருந்தே அவருடைய ஆதரவாளர்கள் வந்து செங்கோட்டையன் அவர்கள் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலும் சரி, இந்த அதிமுக அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலும் சரி குவிய தொடங்கி விட்டார்கள். அப்படிங்கும்போது ஏன் இப்படி ஒரு கிரௌட காட்டணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஏன்? ஒரு கேள்விக்குறி ஏன்? அப்படிங்கிறது அங்க வருது. இதெல்லாம் தாண்டி இல்லத்துல இருந்து அந்த அலுவலகத்துக்கு போகும்போது எப்படி போறாரு அப்படின்னா, கார்ல அமர்ந்து வழக்கம் போல அவர் வந்து செய்தியாளர் மைக்க நீட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுவார். அப்படியே நீட்டினாலும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அன்னைக்கு பேசுவோம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கடந்து போயிடுவார். ஏன் தவறான செய்திகளை வந்து நீங்க பதிவு பண்றீங்க? ஏன் என்ன கேட்காம இப்படிலாம் சொல்றீங்க? நான் சொன்னேனா அப்படின்லாம் கேட்பாரு. ஆனா வந்து என்ன பண்ணாருன்னா, திறந்த வாகனத்துல ஆதரவாளர்களுக்கு கை அசைப்படியே போறார். ஏன் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன? தன்னுடைய பலத்த அங்க காட்டணும் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் முயல்றார். அப்படிங்கிற பட்சத்துல கோபிச்செட்டிப்பாளையத்துல நடந்த அந்த சுற்றுப்பயணத்திற்கு அவருக்கு அழைப்பு விடுக்கப்படல அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்க முடியுது. இதையெல்லாம் தாண்டி செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக அவர் இருக்காரு. ஈரோட்டில் அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளில் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு பொறுப்பு கேட்டிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். ஆனால் இவர் கேட்க ஆரம்பிச்சதுலேருந்தே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவருடைய ஆதரவாளர்களுக்கு பொறுப்புகளை தரலை, அதுக்கு பதிலாக மாற்று நபர்களை நியமிக்கிறதே வேலையாக வச்சிருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. ஆனால் அதற்கும் இபிஎஸ் அவர்களுடைய அதாவது அதிமுக தரப்புலேருந்து சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, அவங்க வந்து செயல்படவே இல்லை, செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் சுத்தமாக செயல்படவே இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்கள மாற்றிட்டு வேறு நபர்களை அந்த பதவிக்கு நியமிச்சாரு பொதுச் செயலாளர் அவர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே வந்து வைக்கப்படுது. விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழா, விவசாயிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி நடத்தினாங்க. ஆனால் அதில் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய படமோ இல்லை அண்ணா அவர்களுடைய படமோ இல்லை ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய படமோ இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய படம் மட்டுமே வந்து ரொம்ப பெரிதா வைக்கப்பட்டிருந்தது. இதை வந்து அன்றைக்கே வந்து மனம் வருந்தி பேசினாரு. எப்படி நம்முடைய தலைவர்களுடைய படம் இல்லாம நீங்க எப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொள்ளலாம்? நீங்க அப்படியே ஒப்புக்கொண்டிருந்தா கூட நம்முடைய தலைவர்கள் படம் இல்லை அப்படின்னா அங்கேயே கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்க வேண்டாமா அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வந்து வச்சிருந்தாரு. அன்னைக்கு வந்து இதெல்லாம் ஒரு சூழலாக இருந்தது. சரி, இவையெல்லாம் தானா அப்படின்னா, தன்னுக்கான முன்னுரிமை மறுக்கப்படுகிறது, தான் தொடர்ந்து ஒதுக்கப்படுகிறோம். இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட தனக்கு சட்டமன்ற உறுப்பினராக அதாவது தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த வேட்பாளர் இது வந்து கொடுக்கப்பட வாய்ப்பு இல்லை 90% அப்படிங்கிறத செங்கோட்டையன் அவர்கள் தெரிந்து கொண்டார் அப்படின்னும் வந்து இபிஎஸ் ஆதரவாளர்கள் தரப்புலேருந்து செய்திகள் வெளியாகுது. இதையெல்லாம் விட எதற்கு பொதுச் செயலாளரிடம் அனுமதி பெறாமலே விஷயத்தை ஷேர் பண்ணாமலே நீங்கள் எப்படி பாஜக மூத்த தலைவர்களை போய் நீங்கள் டெல்லியில் போய் சந்திச்சுட்டு வரலாம், ஒரு ரகசிய சந்திப்பாக நீங்கள் போய் எப்படி சந்திச்சுட்டு வரலாம், இதெல்லாம் கட்சி நடவடிக்கைகளுக்கு மீறியது இல்லையா? இந்த 5ஆம் தேதி செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்தோ கட்சி குறித்தோ அவதூறாக ஏதாவது பேசினா ஓபிஎஸ் அவர்களோட நிலைமை தான் உங்களுக்கும் வரும் அப்படின்னு இபிஎஸ் அவர்களுடைய தரப்புலேருந்து ஒரு எச்சரிக்கை மணி செங்கோட்டையன் அவர்களுக்கு ஏற்கனவே அடிக்கப்பட்டிருக்கதாகவும் தகவல் வந்து வெளியாகியிருக்கு. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் சொல்வது என்ன அப்படின்னா, இதில் அவர் சொன்னதில் ஒரு முரண் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த முரண் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு தான். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததுமே வந்து கிட்டத்தட்ட நான் உட்பட ஒரு 6 மூத்த தலைவர்கள் போய் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவருடைய இல்லத்திலேயே சந்தித்து நம்ம வந்து தோல்வி குறித்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது, அதற்கான காரணங்கள் ஆராயணும், கட்சி ஒன்றுபடணும், தென் மாவட்டங்களில் ரொம்ப மோசமான தோல்வியை கண்டிருக்கோம், நம்ம கட்சியிலேருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்களெல்லாம் வந்து நம்ம கட்சிக்குள்ளே சேர்க்கணும், நம்முடைய தலைவர்கள் காட்டிய வழியிலேயே வந்து நம்ம செயல்படணும்
மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு நேற்றைக்கு சொன்னார் இல்லையா, அதே போல அந்த வழியில தான் நீங்க செயல்படணும். கட்சி வந்து பலமாகணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஒண்ணா இருக்கணும், அப்புறம் தான் கூட்டணி சேர்றதுங்கிறதெல்லாம் வந்து அடுத்ததுதான் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. இதுல கலந்துகிட்ட தங்கமணி, செங்கோட்டையன் அவர்கள் போன்றவங்களை எல்லாம் வந்து இபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாகவே ஒதுக்கிட்டார் அப்படிங்கிறது தான் தகவலா இருக்கு. வேலுமணி அவர்களுக்கு மட்டும்தான் உரிய முக்கியத்துவம் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆல்ரெடி ஜெயக்குமார் அவர்கள் வந்து கட்சி செயல்பாடுகள்ல இருந்து ரொம்பவே ஒதுங்கி தான் இருக்காரு. கட்சி செயல்பாடுகளை விட பிற நிகழ்ச்சிகளில் தான் அவரை வந்து அதிகமாக பார்க்க முடியுது. இப்படி ஒரு சூழல் தான் போயிட்டுருக்கு. இந்த நிலைமையில் போன்ற அதாவது 10 நாள் கெடு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னா, ஒன்றுபடலை அப்படின்னா இந்த முறையும் திமுக தான் வெற்றி பெறும். 10 நாள் கெடு கொடுத்துருக்காரு. இதில் வந்து கட்சியிலேருந்து விலகி போன மூத்த தலைவர்களை ஒன்றிணைக்கணும், எந்த நிபந்தனையும் இல்லாம அப்படி செய்யல அப்படின்னா ஒன்றிணைப்பு செய்வதற்கான வேலையில நாங்க ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிரச்சாரங்களே நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு ஒரு பின்விளைவை கொடுக்கும்னு தெரியல. ஆனா நாங்கள்லாம் இணைந்து ஒன்றிணைப்ப செயல்படுத்துவோம் அப்படின்னா எம்பி எலெக்ஷன் முடிந்த பிறகே வந்து நத்தம் விஸ்வநாதன், அன்பழகன், வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம், செங்கோட்டையன் உட்பட 6 பேர் வந்து நேரில் போய் சந்திச்சு பேசியிருந்திருக்காங்க. அப்பயே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒப்புக்கொள்ளலை. அப்படிங்கும்போது இப்போ வந்து நீங்கள் வந்து 10 நாள் கெடு கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து இந்த ஒன்றிணைப்புக்கு ஏற்பாடு பண்ணணும், எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒத்துக்கலை அப்படின்னா அப்போ இந்த 6 நபர்கள் இன்னும் பிற இதை விரும்பக்கூடிய மற்ற பல பிறர்லாம் ஒன்றிணைந்து என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெளியேற்றுவதற்கான நிகழ்ச்சியில் அவங்களாம் ஈடுபடுவாங்களா? பொதுக்குழு என்ன தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா கூட அந்த பொதுக்குழு அப்படிங்கிறது எத்தனை பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க அப்படிங்கிறது, அதாவது பொதுக்குழு எப்படி நடந்தது, எப்படி ஏற்பாடு பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த 6 பேருக்கும் தெரியாம நடந்திருக்காது இல்லையா? ஸோ அந்த 6 பேர் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒன்றும் தெரியாம இல்லை. அப்படிங்கும்போது என்ன நடக்க போகுது, மீண்டும் ஒரு பயங்கரம் கிளம்பி இருக்கா அதிமுகவுக்குள்ள? இது வந்து பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தம், பாஜக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரூ தான் இது அப்படின்னு விமர்சனங்கள் வருது. டெல்லிக்கு போறாங்க, சந்திக்கிறாங்க. பலர் வந்து இந்த 6 பேர்ல வந்து வேலுமணி அவர்கள்லாம் வந்து ரொம்ப நெருங்கிய தொடர்புல பாஜகவோடு இருக்காங்க. அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறதையும், இந்த 6 பேர் என்ன பதில் சொல்ல போறாங்க, இந்த 5 பேர் என்ன பதில் சொல்ல போறாங்க இந்த பிரஸ் மீட் தொடர்பா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களும் சரி, டிடிவி தினகரன் அவர்களும் சரி, சசிகலா அவர்களும் சரி, பாஜக மாநில தலைவரும் சரி, எல்லாருமே இதுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.